ஹே ஹாய் கைஸ், என் டெஸ்க் எப்போ பாரு இப்படி குப்பையாக ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆர்கனைசர் செய்யலான்னு சொல்லி கார்ட்போர்ட் பீசஸ் எடுத்து ரெண்டையும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கனமான கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆல்கஹால் மார்க்கர்ஸுக்கு தான் அது முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. அதனால் அதையே நான் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கிட்டேன். அந்த ஷெல்ஃப்க்கான அந்த சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது ரெண்டு கார்ட்போர்டாக வச்சு நான் ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் 4 சைட்லேயும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகவும் லாங் லைஃப்பும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய கார்ட்போர்ட்ஸ் எடுத்து ஒன்று ஸ்டிக் பண்ணிட்டு இந்த 4 சைட்ஸும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கனமான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் க்ளூவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூ நம்ம ஃபெவிகாலே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ 2 சைடும் நான் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். செல்லோ டேப்பும் போட்டு வச்சுக்கிட்டேன் நகராமல் இருக்க. அண்ட் கீழே எனக்கு என்னுடைய பெயிண்டெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்தது. அதனால் கீழே நான் கார்ட்போர்டு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பாக்ஸே வச்சுக்கிட்டேன். ஸோ உள்ளே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. அண்ட் மேலேயும் நம்மளுடைய கார்ட்போர்டை போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். அண்ட் இதுக்கு 2 ரோ இருக்கிற மாதிரி செஞ்சதுனால இன்னும் 2 கனமான கார்ட்போர்ட் எடுத்து 2 ரோவையும் நான் ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கிட்டேன். அண்ட் இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நான் 2 பீஸ் ஆஃப் கார்ட்போர்டை எடுத்து நடுவில் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம காலம் வைஸ் வேணும் அப்படிங்கிறதுனால மேலே 3 இருக்கிற மாதிரியும் கீழே 2 இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மேலே மார்க்கர்ஸ் வைப்போம், கீழே பென்சில்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய கலர் பென்சில்ஸ் அது எல்லாத்தையும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கீழேயும் ஒரு சின்ன ஒரு போர்டு எடுத்து நான் இது 2ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எப்பயும் ஷார்ப் எட்ஜஸ் பிடிக்கும் அப்படிங்கிறனால சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸை கட் பண்ணி அதை ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். இப்போ நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். அண்ட் இதை பெயிண்ட்டும் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் கிடைக்கும். லாஸ்ட் டைம் அமேசானில் வாங்கியிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. பட் இந்த டைம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இதை ஒட்டுறதும் ஈஸி. ஜஸ்ட் அந்த கீழே இருக்க பட்டர் பேப்பரை பீல் பண்ணிட்டு இதை ஸ்டிக் பண்ணிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே லைட்டாக நம்ம இந்த கையை வச்சு ஒட்டிகிட்டே போனோம். அந்த கையில் அந்த பட்டர் பேப்பரை பொறுமையாக பீல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். அண்ட் இதை ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். அண்ட் இதை ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே என் ரூம் ஃபுல்லாத்தையும் நான் குப்பை பண்ணிட்டேன். பட் எப்படியோ வெற்றிகரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ஒட்டி முடிச்சாச்சு. ஏன்னா உள்ளெல்லாம் ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் சுருங்கி இருந்த மாதிரி. பட் எப்படியோ போராடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இதோட விடாமல் இதில் நான் என்னுடைய மார்க்கர்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக தான் பண்ணேன். ஸோ வச்சு பார்த்தேன், அது நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஷெல்ஃப் செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம். ஸோ இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறத விட நம்மளே செய்யும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என் ப்ரஷ்ஷு வைக்கிறதுக்கும் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஹோல்டர் மாதிரி இருக்கிற ஒன்று அந்த பைப் மாதிரி இருக்க கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு கீழே சீல் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி மேலே நான் சேம் இதே பேப்பரை அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுங்கிறனால அதை வச்சே ஒட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக ரோல் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அண்ட் மேலே அந்த இதை உள்ளே ஃபோல்ட் பண்ணி விடுவோம்ல, அது அப்படியே பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சுருக்கமாகும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எட்ஜஸை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். இப்போது என் ப்ரஷ்ஷை வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதோட விடாமல் அடுத்து எனக்கு பென் வைக்கணும், மார்க்கர்ஸ் வைக்கணும், ஸ்கெட்ச் வைக்கணும் அப்படின்னு நிறையா இருந்ததுனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பென் ஆர்கனைசர் ஒன்று பண்ணேன். ஸோ இது ஒரு ஃபோன் டப்பா. ஆக்சுவலாக இதை ஷெல்ஃப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ 2ஐயும் ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கரை வச்சு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் இதுக்கு ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹாட் க்ளூ கன்னை போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டு சைட்லேயும் ஸ்டிக்கர் ஒட்டி நீட்டாக கவர் பண்ணிக்கிறேன். பேக்லலாம் ஒட்டலை, ஏன்னா நமக்கு பேக் தேவையில்லை அப்படிங்கிறதுனால சைட்லலாம் ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம பென் ஆர்கனைசர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூ போட்டு இதோட ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி பண்ணேன். ஏன்னா அதில் நம்ம ஷார்ப்னர், எரேசர்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய இதோட ஒட்டிட்டு அண்ட் நம்மளுடைய பெயிண்ட் ப்ரஷ் வைக்கிறதுக்காக 3 இது பண்ணோம் இல்லையா சிலிண்டர் மாதிரி, அதையும் இதை ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் பண்ணிவிட்டு என்னோடய எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நமக்கு அவுட்புட்டாக வந்துச்சு.
ஸோ இதில் வந்து என் எல்லா ப்ரஷ்ஷஸையும் வந்து வைக்க முடிஞ்சுது. பெரிய ப்ரஷ்லாம் ஒரு சைடு, சின்ன ப்ரஷ்லாம் ஒரு சைடுன்னு ஈஸியாக வைக்க முடிஞ்சுது. அண்ட் என் ஸ்டிக்கி நோட்ஸு, அதுக்கப்புறம் டேப்பு, இது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தேன். பட் இப்போது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த வுட் டிசைனில் இருக்கிற மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணதுனால. இதில் பார்த்திங்கன்னா கீழே நான் சொன்ன மாதிரி மேலே பென்சில்ஸு, கீழே வந்து பெயிண்ட், அது எல்லாத்தையும் வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பாக்ஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.